அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹு, அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், வலில்லாஹில் ஹம்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன், அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சாதாத்துமார்களே மற்றும் உலமாக்களே, ஹாஃபில்களே, பெரியவர்களே, சகோதர சகோதரிகளே, சங்கையான ரமலானுடைய மாதத்தை முடித்து ஷவ்வாலுடைய மாதம் தலைப்புறையில் நோன்பு பெருநாளுடைய தினத்திலே நாம் அனைவரும் இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு ரமலானை அடைகிற பாக்கியத்தை தருகிறான் என்றால், அதில் லைலத்துல் கத்ருடைய நாளை அடைகிற பாக்கியத்தை அல்லாஹ் தருகிறான் என்றால், 83 வருடங்களும் 4 மாதங்களும் இந்த உலகத்திலே வாழ்ந்த பாக்கியத்தை அந்த ஒரு இரவில் மனிதன் அடைந்து கொள்கிறான். அந்த அல்லாஹ்வுடைய பேரருளை நினைத்துத்தான் இந்த பெருநாளை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். குர்ஆனிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான், குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மதிஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. அல்லாஹ் அளித்த அருட்கொடைகளை கொண்டு ஈமான் உள்ளவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் அளித்த அருட்கொடை என்பதிலே அறிஞர்கள் பல விளக்கங்களை எங்களுக்கு தருகிறார்கள். அதில் இந்த ரமலான், நோன்பு பெருநாள் என்பவைகளும் கட்டுப்படுகின்றன. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரசூலாக பிரகடனம் செய்த பொழுது, ஜாஹிலியா கால மக்களுக்கு மத்தியிலே வருடத்துக்கு 2 பெருநாள்கள் இருந்தன. அந்த 2 பெருநாள்களிலே அவர்கள் விளையாட்டு போட்டிகளை நடத்துவார்கள், மல்யுத்த போட்டிகளை நடத்துவார்கள். அதே போன்று பாடல்கள் பாடி இசை வாத்தியங்கள் பயன்படுத்தி மகிழ்ச்சி அடைவார்கள். அந்த 2 பெருநாள்களுக்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜாஹிலியா காலத்து பெருநாளை இல்லாமலாக்கி இஸ்லாமியர்கள் தியாகத்தை பெருநாளாக கொண்டாட வேண்டும் என்று அல்லாஹ் நாடினான். அதில் ஒரு மாத கால நோன்பு பெருநாளாக அல்லாஹ் தஆலா ஆக்கினான். இரண்டாவதாக, நோம்புங்கிறது நாம பிடிச்சி நாம கொண்டாடுற பெருநாள். நோம்புங்கிறது நாம பிடிச்சி நாம கொண்டாடுகின்ற பெருநாள். அதே நேரத்தில் இஸ்லாத்தில் இன்னொரு கடமை இருக்கிறது. நமது முன்னோர்களை நினைவுபடுத்த வேண்டும். முன்னோர்கள் என்றால் யார்? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மன்னவர்களில் இருந்து இன்று வரை இறுதி வரை இருக்கின்ற எல்லோரையும் நாங்கள் கொண்டாட வேண்டும். அதற்காக அல்லாஹ் தஆலா தந்ததுதான் ஹஜ் பெருநாள். இந்த ஹஜ் பெருநாள் என்பது இஸ்லாத்தில் நபிமார்களை 3 அல்லது 4 கட்டங்களாக பிரிப்பார்கள். உலகத்துக்கு வந்த நபிமார்களை 3 அல்லது 4 கட்டங்களாக பிரிப்பார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரைக்குமான காலம். ஏன்னா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இந்த உலகம் ஒரு வெள்ளப் பிரளயத்தால் அழிக்கப்பட்டு மீண்டும் இந்த உலகத்தினுடைய படைப்புகள் புதுப்பிக்கப்படுகிறது. அதுக்கு முன்னாடி எல்லாரையும் உலகத்தில் ஒட்டுமொத்தமாக ஒரு வெள்ளப் பிரளயம் ஏற்பட்டது. எந்த அளவுக்கு என்றால், இறையில்லமாகிய கஅபத்துல்லாஹ் கூட அந்த வெள்ளத்திலே தடமற்று போனதாகவும், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மலக்குகள் அந்த எல்லையை காட்டி நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மீண்டும் கஅபாவை நிறுவியதாகவும் வரலாறு இருக்குது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து ஒரு காலம், நூஹ் நபி வரைக்கும். இரண்டாவதாக, நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்குமான காலம், இரண்டாவது காலம். இந்த காலத்தில் தான் உலகத்திலே தெய்வ வணக்கங்கள், சிலை வணக்கங்கள் தோற்றம் பெற்றது. அதனால நூஹ் நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில பாவிகளை அழிக்க வேண்டிய தேவை அங்கே ஏற்படுகிறது வெள்ளப் பிரளயத்தின் மூலமாக. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்தில் உலகில் மலிந்து கிடந்த சிலை வணக்கங்களை தகர்த்தெறிய வேண்டிய காலம் ஏற்படுகிறது. இப்பொழுது வாருங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருந்து நூஹ் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ஒரு காலம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் ஒரு காலம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து மூன்றாவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்குமான 3வது காலம். இந்த 3 காலங்களுக்கு மொத்தமாகத்தான் நமது முன்னோர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நம்முடைய முன்னோர்களை நினைவு கூற வேண்டிய ஒரு கடமையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஹஜ் என்கிற கடமை எங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. ஹஜ் என்கின்ற கடமை. இந்த ஹஜ்ஜில
அரபா மைதானத்தை எடுத்தோம் என்று சொன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோடு சம்பந்தப்பட்டது. அல்லாஹு தஆலா ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் 2 பேரை பூமிக்கு இறக்கிய பிறகு அவர்கள் சவுதி அரேபியாவின் ஜித்தாவிலே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் வரலாற்றின்படி இலங்கையில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் இறக்கப்பட்டு ஒருவரை ஒருவர் தேடி, கப்பல் இல்ல, விமானம் இல்ல, ஒருவரை ஒருவர் தேடி அலைந்து கடைசியாக அரபா என்கிற மைதானத்தில் மலையடிவாரத்தில் தான் 2 பேரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொண்டதாக வரலாறு இருக்கிறது. அப்ப அரபா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், மினா முஸ்தலிஃபா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகனோடு சம்பந்தப்பட்டது. ஆக பெருநாள்களில் நோன்பு பெருநாள் நாம் செய்த நோற்ற நோன்பு அல் குர்ஆன் இறக்கப்பட்ட மாதம் என்கின்ற பெருநாள். ஹஜ்ஜு பெருநாள் என்பது முன்னோர்களுடைய பெருநாள். 4வது காலம் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னரான கியாமத் நாள் வரைக்குமான காலம். இந்த 2 தியாகம், ஒன்று நோன்பு என்கின்ற தியாகமான அந்த பெருநாள், 2வது ஹஜ் என்கின்ற நமது முன்னோர்களாகிய நபிமார்கள் ரசூல்மார்களோடு சம்பந்தப்பட்ட அந்த தியாக கடமை புனிதமான நாள். இந்த 2 நாட்களையும் திருநாட்களாக இஸ்லாத்திலே தரப்பட்டது. இதிலே நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்கான 100% அங்கீகாரம் இருக்கிறது. ஒரு நாள் பெருநாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீட்டில் ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா நாயகத்துடைய மனைவி தன்னுடைய தோழிகளை கூட்டி வைத்து பாடல்கள் பாடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தார்கள், எதுவும் பேசவில்லை, அவர்கள் தடுக்கவில்லை. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள். யார்? ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹுடைய தந்தை. கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டிலே ஷைத்தானுடைய கேலிக்கூத்துக்களா, மிஸ்மாராத்து ஷைத்தான், ஷைத்தானுடைய கேலிக்கூத்துக்கள் இசை நிகழ்ச்சியா நடத்துகிறீர்கள் என்று கேட்டார்கள். உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், என்ன தெரியுமா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே, விடுங்கள், தடுக்க வேண்டாம், இது அவர்களுடைய பெருநாள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருநாள் தினத்திலே பாட்டுக்கள் பாட, சந்தோஷமாக இருக்க, மகிழ்ச்சியாக இருக்க தன் வீட்டுக்குள்ளேயே அங்கீகாரத்தை கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே பெருநாள் தினம் என்கிறது ஒரு மகிழ்ச்சியான நாள். ஜாஹிலியா காலத்தின் 2 பெருநாள்கள் தடுக்கப்பட்டு தியாக திருநாள்களாக, ஈகை திருநாள்களாக 2 பெருநாள்கள் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன. இந்த 2 நாட்களையும் முஸ்லிம்கள் வெறுமனே கொண்டாடக்கூடாது, தான தர்மத்தின் மூலமாக கொண்டாட வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இருக்கட்டும், சஹாபாக்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஏழை எளிய மக்களுக்கு ஈந்து கொடுக்கின்ற பெருநாளாகத்தான் பெருநாள்களை அறிமுகம் செய்தார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா வதகர ஸ்ம ரப்பிஹி ஃபஸல்லா. என்ன தெரியும் அல்லாஹ் சொல்கிறான்? கத் அஃப்லஹ மன் தஸக்கா, சுத்தமானவன், தூய்மை அடைந்தவன் வெற்றி பெற்று விட்டான். வதகர ஸ்ம ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய திருநாமத்தை திக்ர் செய்தவன் வெற்றி அடைந்து விட்டான். ஃபஸல்லா, தொழுதவன் வெற்றி அடைந்து விட்டான். எத்தனை அம்சங்கள்? தூய்மையானவன், இறைவனை திக்ர் செய்தவன், தொழுதவன் வெற்றி அடைந்து விட்டான். இந்த தூய்மையானவன் என்றால் என்ன, தஸக்கா என்றால் என்ன? அறிஞர்கள் விளக்கம் கொடுக்கிறார்கள். யார் ஜகாத்துல் ஃபித்ர் என்கின்ற நன்கொடையை, அன்பளிப்பை கொடுத்து விட்டு தூய்மை அடைகிறா, இதான் தூய்மை அடைகிறா. என்ன? ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்து விட்டு யார் வருகிறானோ, நீங்க ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்துட்டீங்க. 2வதாக செய்ய வேண்டிய கடமை வதகர ஸ்ம ரப்பிஹி, என்ன செய்யணும்? அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும், தக்பீர் கூற வேண்டும். கூறிட்டீங்க. ஃபஸல்லா, 3வதாக தொழணும். இந்த 3 ஓர்டர். தொழுதால், பெருநாள் தொழுகை தொழுதால் அவர்கள் ஜெயமடைந்து விட்டார்கள். அல்லாஹு தஆலா பெருநாள் தொழுகிற இடங்களுக்கு மலாயிக்கத்துமார்களை அல்லாஹு தஆலா கூட்டம் கூட்டமாக இறக்குகிறான். எனது அடியார்களே, நீங்கள் 1 மாத காலம் செய்த தியாகங்களுக்கு, நன்மைகளுக்கு கூலியை எதிர்பார்த்து நீங்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் நோற்ற நோன்புக்கு உங்களுக்கு நான் தருகின்ற கூலி, நானே உங்களுக்கு கூலியாகிறேன். நாளை மறுமையில் எல்லா ஆத்மாக்களும் ஏங்கி தரிக்கிற ஒரு விஷயம், அல்லாஹ்வுடைய திரு லிகா என்கின்ற தரிசனம், அல்லாஹ்வை காண்கின்ற தரிசனம். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், فمن كان يرجو لقاء ربه فليعمل عملا صالحا ولا يشرك بعبادة ربه أحدا. அல்லாஹ்வை தரிசிக்க விரும்புகின்றவன் அல்லாஹ்வை சாலிஹான அமல்கள் கொண்டு வணங்கட்டும், அவனுக்கு இணை கற்பிக்க வேண்டாம். அல்லாஹ்வுடைய திருலிகா. நம்முடைய முன்னோர்கள் அழகான ஒரு துஆவை கேட்டு வந்திருக்கிறார்கள். அல்லாஹும் மர்சுகுனா, இறைவா
உன்னுடைய லிகா, உன்னை தரிசிக்கின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தா. யாரோட தெரியுமா? மஅலிகாஇ சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு சேர்ந்து உன்னை தரிசிக்கிற பாக்கியத்தை தா. நாளைக்கு எல்லாரும் அல்லாஹ்வை தரிசிக்கணும். யாரோட தரிசிக்கணும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சேர்ந்து தரிசிக்கணும். அந்த தரிசனத்தை பெற வேண்டும் என்றால் நோன்புகளை நோற்று இரவு வணக்கங்களை செய்து பரிபூரணப்படுத்த வேண்டும். அப்ப பெருநாள் என்பது நாளை ஆகிரத்திலே அல்லாஹ்வை தரிசிப்பதற்கான, அல்லாஹ்வுடைய கூலியை எதிர்பார்ப்பதற்கான ஒரு ஒன்று கூடலும் மகிழ்ச்சி நிகழ்வும் தான் பெருநாள். அதனால் இந்த திருநாளிலே அல்லாஹ் என்ன செய்கிறான் என்றால் மலக்குகளை கூட்டம் கூட்டமாக அனுப்பி, எனது அடியார்களே, உங்களுடைய சகல பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டன, நீங்கள் அல்லாண்டு எழும்பி போங்க என்று நம்மளுக்கு வாழ்த்து சொல்லி வழி அனுப்புகிறார்கள். இந்த பாக்கியம் யாருக்கும் கிடைக்குமா? எவ்வளவு பெரிய பாக்கியம்! அப்ப இந்த பாக்கியத்தை அடைவதுதான் பெருநாள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னக்கும் சதரவுன ரப்பக்கும் கமா தரவுனல் கமர லைலத்துல் பத்ரி. பௌர்ணமி தினத்திலே சந்திரனை எப்படி நீங்கள் புறக்கண்களால் சந்தேகம் இல்லாமல் பார்ப்பீர்களோ, அதுபோல நாளை மறுமையில் உங்களுடைய ரப்பை நீங்கள் கட்டாயம் பார்த்தே தீருவீர்கள். அந்த பாக்கியம் யாருக்கு இருக்கு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபர்ஹதானி லிஸ்ஸாயிமி. ஒரு நோன்பாளிக்கு, நோன்பு நோற்ற ஒருவனுக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் இருக்கின்றன. ஒன்று ஃபர்ஹத்துன் இன்த ஃபித்ரிஹி, ஒன்று அவன் தன்னுடைய நோன்பை பிடித்து முடித்து துறக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கின்ற மகிழ்ச்சி. அடுத்ததாக வஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பி, தன்னுடைய ரப்பை அவன் தரிசிக்கின்ற பொழுது ஏற்படுகின்ற மகிழ்ச்சி. வழங்குதா? எப்படி மகிழ்ச்சி? இறைவனை தரிசிக்கின்ற பொழுது, நோன்பை பிடித்து முடித்து துறக்கின்ற பொழுது ஏற்படுகிற மகிழ்ச்சி, அது ஒவ்வொரு இஃப்தார்லையும் இருக்குது, மொத்தமா ஈதுல் ஃபித்ர்ல இருக்குது மகிழ்ச்சி. அடுத்த மகிழ்ச்சி என்ன தெரியுமா நமக்கு காத்திருக்கிறது? வஃபர்ஹத்துன் இன்த லிகாஇ ரப்பி, தன்னுடைய ரப்பை தரிசிக்கின்ற ஷுவர். அல்லாஹ்வுடைய தரிசனம் நோன்பாளிகளுக்கு, இரவு வணக்கம் செய்தவர்களுக்கு, இதர ஏவல் விலக்களை பேணியவர்களுக்கு நிச்சயமாக அல்லாஹ்வுடைய அந்த தரிசனம் கிடைக்கும் என்கின்ற சுப செய்திதான் பெருநாள். எனவே பெருநாள் என்பது நாங்கள் குளித்து விட்டு, இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் தூரங்கள் அல்லது உஷ்ணம், வெயில், இப்படியான காரணங்களால நம்ம வாகனங்கள்ல தொழ வாரம். ஆனால் பெருநாள் தொழுகையுடைய முக்கியமான 3 சுன்னத்துக்கள், பெருநாள் தொழுகையுடைய முக்கியமான 3 அம்சங்கள் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் குளிக்க வேண்டும், முக்கியமான சுன்னத். புத்தாடை அணிய வேண்டும், நடந்து வந்து தொழ வேண்டும், வாகனங்கள்ல வரக்கூடா. அப்ப தூரம், சூடு, பயண கஷ்டங்கள் இவைகளுக்காக. ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல. அந்த பாலைவனத்தில் கூட சஹாபிகள் அவர்கள் நடந்து செல்வதையே விரும்பினார்கள். சரி, இது 3ம் நாம் முக்கியமான சுன்னத்துக்கள். தொழுது முடிச்சிட்டு மட்டும் வைங்க. அடுத்தது என்ன தெரியுமா? வந்த பாதையால் வீட்டுக்கு செல்லாமல் வேறு ஒரு பாதையால் நம்முடைய வீட்டுக்கு செல்லுவது சுன்னத். செல்கின்ற பொழுது நம்மால் முடியுமான தான தர்மங்களை நமது உறவுகளுக்கு, நமது சிறுவர்களுக்கு, நமது அயலவர்களில் வசதியற்றவர்களுக்கு, நம் பழக்கமான பிரதேசத்தில் உள்ள தெரிந்தவர்களுக்கு, வசதியற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக இந்த பெருநாளை நாங்கள் கொண்டாட வேண்டும் என்பதை உங்களுக்கு கூறிக்கொள்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய நோன்புகளையும் இரவு வணக்கங்களையும் நம்முடைய சகல காரியங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மில் நின்றும் ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. பிஸ்மில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إلى حضرة النبي المصطفى والرسول المجتبى والحبيب المقتفى سيدنا حبيبنا شفيعنا محمد المرتضى صلى الله عليه وسلم، ثم إلى أرواح أهل بيته وأصحابه وأزواجه وأئمة المسلمين والتابعين وتابعي التابعين، ثم إلى أرواح مشايخنا كلهم أجمعين، ثم إلى أرواح آبائنا وأمهاتنا كلهم أجمعين. الفاتحة. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد.
بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد بسم الله الرحمن الرحيم قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم أشرق البدر علينا فارتفعت منه البدور مثل حسنك ما رأينا قط يا وجه السرور أنت شمس أنت بدر أنت نور فوق نوري أنت الكثير وغالي أنت مصباح الصدور يا حبيبي يا محمد يا عروس الخافقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين ما رأى وجهك يسعد يا كريم الوالدين حولك صافي المبرد بردنا يوم النشور أنت غفر الخطايا وذنوب الموبقات أنت ستر المساوي ومقيل الآثرات يا ولي الحسنات يا رفيع درجاتك كفر عني ذنوبي وغفلي سيئاتي عالم سر وأخفى مستجيب الدعوات رافع لها جميعا بجميع الصالحات يا نبي سلام عليكم يا صديق سلام عليكم يا عمر سلام عليكم يا عثمان سلام عليكم يا علي سلام عليكم يا حسن سلام عليكم يا حسين سلام عليكم فاطمة سلام عليكم صلى الله على محمد صلى الله عليه وسلم 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 صلى الله على محمد صلى الله عليه وسلم
sallallahu ala Muhammad sallallahu alaihi wasallam 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 sallallahu ala Muhammad rabbi salli wa sallim